கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இரவும் பகலும் அழுது புலம்பி ஜெபிக்கிற ஒரு தீர்க்கதரிசியை நாம் காண முடிகிறது. அவர் சொல்லுகிறார், என்னுடைய தலை தண்ணீர் நிறைந்ததாயும் என் கண்கள் தண்ணீர் ஊற்றுகளாகி மாறினால் எவ்வளவு நலமாயிருக்கும் என்று சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தேசத்திற்காக கொலைபாதகர்களை அல்ல தன்னுடைய ஆத்துமாக்களுக்கு ஒரு விலையும் கொடுக்காமல் தனக்கு இஷ்டப்படி ஒரு மரணத்துக்கு ஏதுவானவைகளை செய்து நடக்கிற இந்த தலைமுறைகளுக்காக அழுது புலம்பி கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெப வல்லமை நமக்கு வேண்டும் என்று இந்த தீர்க்கதரிசியை போல நாம் ஜெபிக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் முன்ன காலங்களை விடவோ நம்முடைய இப்பொழுதுள்ள காலங்கள் தலைமுறைகள் நசித்து கொண்டிருக்கிறார்கள். அவர் தனக்கு இஷ்டமான வழிகளிலே போய் கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதற்காக நாம் ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் உள்ள நம்முடைய பிள்ளைகளுக்காக அல்லன்னா நம்முடைய சுற்றும் உள்ளவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறதுண்டா இருக்கலாம். ஆனால் இந்த தேசத்திற்காக, தேசம் அழியாமல் நிலைநிற்க நம்மால் எத்தனை பேரால் ஜெபிக்க முடிகிறது? நமக்கு தெரியும், அப்ரகாம் தன்னுடைய சகோதரன புத்திரனாகிய லோத்திருந்த இடம் அதை கர்த்தர் அழிக்கப் போகிறார் என்று அறிந்தபோது கர்த்தருக்கு நடுவாக நின்று அந்த தேசத்திற்காக மன்றாடின நமக்கு தெரியும். அதனால் இந்த தேசம் அழிவுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு என்ன, என்னுடைய பிள்ளைகள் நான் சொல்லுகிறதை கேட்டு பள்ளிக்கு போய் நன்றாக இருக்கிறார்களே என்று சொல்லி நம்மேல் தானே நிறுத்தி விடாமல் நாம் அந்த பிள்ளைகளுக்காக அல்லன்னா அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக கர்த்தருடைய சித்தம் செய்யாமல் தன்னுடைய ஆத்துமாக்களை கொலை பண்ணி கொண்டு அவர்களுடைய இஷ்டமான ரீதியில் நடக்கிற அந்த மரணத்துக்கு ஏது நேராக போய்கொண்டிருக்கிற இந்த உலகத்திற்காக நாம் அழுது புழம்பி ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபிக்க வேண்டிய கிருபையை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கொடுப்பாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான மகிழ்ச்சியுமான இந்த வேளையில் கர்த்தாவே, இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆண்டவருடைய கரங்கள் தருகிறேன். ஆண்டவர், இந்த நாட்களிலே அழிந்து போகிற ஒரு கூட்டம் ஆத்துமாக்களுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திற்காக ஜெபிக்கத்தக்கதாக ஆண்டவரை ஜெப வாஞ்சையில் ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை எழுப்புங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு ஜெப ஆவியின் வல்லமையை கொடுங்க. ஆண்டவரே, எங்களுடைய தலை நீரும் காண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய கண்கள் நீர் ஊற்றுகளுமாய் ஆண்டவரே கண்ணீர் ஊற்றுகளுமாய் நீர் மாற்றி இந்த நாட்களிலே கர்த்தாவே கொலையுண்ண போகிற ஆண்டவரப்பா மக்களுக்காக, ஆண்டவரப்பா வழிதட்டி நடக்கிற மக்களுக்காக நாங்கள் அழுது பிழம்பி ஜெபிக்க வேண்டிய ஜெப ஆவியின் வல்லமையை கொடுங்க. ஆண்டவரே, சகலத்தையும் ஆண்டவருடைய கரங்களில் தொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த சுருக்கமான ஜெபத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.